இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனாக்கு கிடைச்ச முத்து ஹஸ்பண்ட் மாதிரி ரியல் லைஃப்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சா உண்மையே எல்லா பொண்ணும் நக்கிதாங்க. எந்த புருஷங்க டெய்லியும் அங்க பிரதேசம் போய் பண்ணுவாரு. நம்ம மீனாக்காக நம்ம முத்து ஒரு வாரமா கோயில போயிட்டு அங்க பிரதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அது மீனாக்கு தெரியவே இல்ல. அந்த கோயில இருக்கவங்க பேசுறது கேட்டு மீனா யாருடா அந்த புருஷன், நம்ம புருஷன் மாதிரியே இன்னொருத்தர் இருக்காருன்னு போய் ஆச்சரியமா பார்க்கும்போது மீனாக்கு ஒரு ஷாக்கு. பார்த்தா நம்மளோட முத்து தான் மீனாக்காக அங்க பிரதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு முத்து மீனா நீங்க என்ன பண்ற அப்படின்னா, நான் சாமி கும்பலான்னு வந்தங்க, அப்பதான் நான் கேள்விப்பட்டேன் ஒருத்தர் அங்க பிரதேசம் பண்றாருன்னு. யாருன்னு பார்த்தா நீங்க அப்படின்னா, இல்ல மீனா சும்மா சவாரி போறதுக்காக வந்தா. சரி அப்படியே கோயில இன்னைக்கு பண்ணா, இன்னைக்கு இந்த மாதிரி அங்க பிரதேசம் பண்ணா ரொம்ப விசேஷம், சாமிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க, அதனால பண்ண அப்படின்னா, இல்ல நீங்க போய் சொல்லாதீங்க, நீங்க ஒரு வாரமா பண்ணிட்டு இருக்கீங்க, கோயில இருக்கவங்க எல்லாம் பேசுறது நான் கேட்டேன், ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னா, உனக்காக நான் பண்ணாம வேற யாரு மீனா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டோம்னா மீனாக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே அவர் கட்டி பிடிக்கிறாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அவங்க கிச்சன்ல நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம புருஷனுக்காகவாது நம்மளோட ஆபரேஷன் நம்ம சரியா இன்னும் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது முத்து வராரு. முத்து வந்து நீங்க என்ன பண்ற அப்படின்னா, இல்லங்க எல்லாருமே சாப்பிடல அதனால சமைக்க வந்திருக்கு அப்படின்னா, அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல மேல, நம்ம போலாம், நம்ம ஹோட்டல் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது விஜயா வராங்க. விஜயா வந்துட்டு நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்க, பழைய ஃப்ரெண்ட்ஸ் தான், எனக்கு வெஜிடபிள் புலாவ் பண்ணிட்டு தயிர் பச்சடி பண்ணிட்டு அப்படின்னு முத்து சொல்றாரு. அம்மா அதெல்லாம் பண்ண முடியாது, நான் வேணா ஹோட்டல்ல வாங்கி தரேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க கொடுங்க அப்படின்னு. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு, நாளைக்கு ஒரு வேலை விஷயமா வெளியில போறோம், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. எதுக்கு பண்ண முடியாது சொல்லிட்டு படம் ஏன்டா முன்னாடி நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு, அதெல்லாம் இல்லாம எமர்ஜென்சி வேலை அப்படிதான் போறோம்னு சொல்லிட்டு வா மீனா, அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க, நம்ம எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து வெளியில கூப்பிட்டு வரும்போது அண்ணாமலை வந்து ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இங்க பாருங்க இவங்க விஷயத்துக்கு வெளியில போவாங்க, நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க சமைச்சு விடுன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்கு ஏன் அப்படி பண்ணணும், அவங்கதான் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஏன் வேலை இருந்தா சொல்லிட்டு போக மாட்டாங்களா முன்னாடியே, ஒரு நாள் முன்னாடி சொல்ல வேண்டியது அப்படின்னு. ஏன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வருது நீ ஒரு நாள் முன்னாடி சொல்ல வேண்டியது, உனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமான்னு சொல்லிட்டு அண்ணாமலை பிடிச்சு கத்துறாரு. உடனே விஜயால அவங்களுக்கு என்ன பேசுதுன்னு தெரியல, அவங்க தான் பாயிண்ட் பேச வாய முடிப்பாங்க, அதோட வாய முடிட்டாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்மளோட மீனாக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. மீனா ஒரு வழியா முத்து தெளிவுபடுத்திடுறாரு. மீனா தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சமாதானப்படுத்தி ஆபரேஷனுக்குள்ள அனுப்பின பிறகு மீனா அது மாதிரி டிப்ரெஷன், உங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துருது. சோ அதனால டாக்டர் என்ன சொல்றாங்க, ஒரு ½ hour வந்துதான் இது ஆபரேஷன் இருக்கு, இருந்தாலுமே உங்களுக்கு அந்த பேனிக் அட்டாக் வரதுனால கொஞ்சம் நார்மலா ஸ்டேபிள் ஆயிட்ட பிறகு நம்ம பண்ணலாம். இப்பயே நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனையும் சரியாவது, பிளஸ் மூளைக்கு போற நரம்புல பிளட் பிளாக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அதனால இப்போதைக்கு ஆபரேஷன் பண்ண வேணாம், கொஞ்ச நேரம் ஸ்டேபிள் ஆயிட்ட பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. முத்தும் சரி ஓகே அப்படின்னு சீதா முத்து சமாதானப்படுறாங்க. மாமா ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுறாங்க. இதை நம்ம வில்லி ரோகிணி பாத்துட்டாங்க. அவங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி பாப்பாக்கு ஸ்கேன் எடுக்கலாம்ன்றதுக்காக வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க வயித்துல குழந்தைக்கு, மனோஜோட குழந்தைக்கு. சோ அதனால அதை கேட்டுட்டு என்னாச்சு மீனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய்க்கு போன் பண்ணி என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண, திருட்டுக்காரி, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், முதல்ல அந்த குழந்தை கலைடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்கும்போது, என்னதான் உங்களுக்கு குழந்தை பெற்று தர முடியாது, வேற யாரால பெற்று தர முடியும் அப்படின்னா, உன்னால மட்டும் முடியாது, மனோஜுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன், அவங்க மூலமா நான் குழந்தை பெற்றுக்கும், அப்படி இல்லைனாலும் எங்க வீட்டுல இன்னும் 2 மருமகள் இருக்காங்க, அவங்களுக்கு பெற்று தருவாங்க அப்படின்னு. ஸ்ருதி கண்டிப்பா குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கா, அதனால அவ பெற்றுக்க மாட்டேன், மீனாக்கு தான் குழந்தைய பிறக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு உண்மை போட்டு உடைச்சிருக்காங்க. மீனா ரோகிணிக்காக எவ்வளவு விஷயத்துல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் இப்ப நடந்த பிரச்சனையில கூட ரோகிணிக்காக தான் மீனா நின்று இருக்காங்க. ஆனா நம்ம ரோகிணி இருக்காங்க அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம போய் விஜய் கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. விஜய் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றது ரோகிணிக்கு தெரிஞ்சும் கூட ரோகிணி கிட்ட விஜய் கிட்ட போய் போட்டு கொடுக்குறாங்க. ரோகிணி ஏன் இப்படி இருக்காங்க தெரியல. இவங்களோட எண்ணத்துக்காக தான் இவங்க வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரோகிணி போட்டு கொடுத்து விஜய் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. என்னடி சொல்றேன், சும்மா எதையாவது பாத்து கதை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரோகிணி ஆமா ஆண்டி, இந்த மாதிரி மீனாக்கு ப்ராப்ளம் இருக்கு, கர்ப்பப்பையில உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்காக தான் அவங்க ஆபரேஷனுக்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்து அவங்க வேலை முடிச்சு அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. அதோட விஜய் ஷாக் ஆகி நினைக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு சீன்ல பாத்தீங்கன்னா இது விஜய் சும்மா இல்லாம அவங்க வருத்தப்படுவாங்க. இது ஒரு பெரிய விஷயம் ஆகிதான் கலவரம் பண்ணாம மீனா அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காக வீட்டுல எல்லாருக்கிட்டே போட்டு கொடுத்துறாங்க. அண்ணாமலை வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. முத்து வராரு. முத்து வந்து போய் கேட்கறாங்க, என்னடா எங்க போயிட்டு வந்தீங்க, ஏதோ வெளியே போன நீங்க முடிச்சிங்க அந்த வேலை அப்படின்னு. உன் கொண்டாடி விடுனா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நக்கலா கேட்கறான். முத்துக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஸ்ருதி சொல்றாங்க, இது எதுக்கு நீங்க எங்க கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, அப்படி பண்றீங்க, என்ன விஷயம் சொல்லி கேளுங்க அப்படின்னு. ஒரு வழியா வீட்டுக்கு தெரிஞ்சிருது. முத்து சொல்லுவாரா இல்லையா, அதே ஒரு மாத்தி சொல்லுவாரான்றது நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.